அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சிகளை காணுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன இரண்டாவது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. சிலுவையிலே ஆண்டவர் சொன்ன வசனங்கள் நித்தியத்துக்குரிய ஒரு கதவுகள் என்று ஒருவர் எழுதுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சொன்ன இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரத்திலே அங்கே 43 நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே சொன்ன முதல் 3 வாக்கியங்கள் அவர் பிறரை குறித்து அவர் பேசின வார்த்தையாகும். முதல் வாக்கியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். இரண்டாவதாக, அங்கு தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட மற்ற 2 கள்ளர்களில் ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொன்னார். மூன்றாவது வசனமானது தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய சீடனை பார்த்து சொல்கிற வசனமாகும். இன்றைக்கு நாம் இரண்டாவது வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வசனத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ரட்சிப்பின் வசனம் என்று சொல்லலாம். முதலாவது மன்னிப்பின் வசனம், இரண்டாவது வசனமானது ரட்சிப்பின் வசனமாகும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோடு வலது பக்கமாக இடது பக்கமாக 2 கள்ளர்கள் அங்கு சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். அந்த 2 கள்ளர்கள் மத்தியிலே நம்முடைய இரட்சகர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கே மக்கள் சிலுவையின் அடியிலே அநேக விதமான கூட்டங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ரோம அதிகாரிகள், யூத சமய தலைவர்கள், ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிற கூட்டங்கள், ஆண்டவரை நேசிக்கிற கூட்டங்கள் என்று பல்வகை கூட்டங்கள் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். சிலர் வேடிக்கை பார்க்கிற மக்களும் தூசிக்கிற மக்களும் அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே அங்கே சிலுவையின் அடியில் நிற்கிற மக்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், நீர் பிதாவினுடைய குமாரனானால் இறங்கி வாரும், நீ மேசியாவானால் உம்மை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி இகழ்ந்தார்கள். ஆகவே மக்கள் மத்தியிலிருந்து ஒரு சேலஞ்ச், ஒரு அறைகூவல் அவருக்கு நிந்தையாக வந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையிலே பாருங்கள், லூக்கா அங்கே 23ஆம் அதிகாரத்திலே 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ஆண்டவருக்கு ஒருவன் வலது பக்கமாக ஒருவன் இடது பக்கமாக அறையப்பட்டிருந்தார்கள். இந்த 2 கள்ளர்களிலே எந்த கள்ளன் மனம் திரும்பினான் என்று வேதாகமத்திலே நமக்கு தெளிவாய் சொல்ல முடியாது. ஆனால் பாரம்பரியமாக வலது பக்கத்து கள்ளன் என்று சொல்லுவார்கள். ஆனால் வசனத்துக்கு அங்கு ஆதாரம் இல்லை. ஒன்றை சொல்லலாம், 2 கள்ளர்களிலே ஒருவன் தான் மனம் திரும்பினான். 2 பேரிலே ஒருவன் மனம் திரும்பினான், ஒருவன் மனம் திரும்பவில்லை. ஒருவன் ஏற்றுக்கொண்டான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் ஆண்டவருக்கு பயந்தான், இன்னொருவன் ஆண்டவருக்கு பயப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 2 கள்ளரில் ஒருவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆனால் மற்ற கள்ளன் சொல்கிறான், இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படவில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு நம்முடைய இரட்சகரை பார்த்து அவன் பிரார்த்தனை செய்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். சிலுவையிலே சொன்ன முதல் வசனம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர்
மற்றவர்களுக்காக, விரோதிகளுக்காக பண்ணின ஜெபம். ஆனால் இரண்டாவதாக இங்கு ஒரு கள்ளன் ஆண்டவரை நோக்கி அவன் பண்ணுகிற ஒரு விண்ணப்பமாக காணப்படுகிறது. அந்த விண்ணப்பத்துக்குரிய பதிலாக இரண்டாவது வசனம் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் சில உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த ஆண்டவராகிய இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கும்போது கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர் இரட்சகராகவே காணப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. லூக்கா 5:19 திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்கிறார். ஆகவே பாவங்களை மன்னிப்பதற்கு குமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நடைமுறையிலே இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கள்ளனுக்கு அவன் பண்ணின பிரார்த்தனைக்கு பதிலாக தான் அவர் சொன்ன வார்த்தை இதுதான், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்பதாகும். ஆகவே இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டு. அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த அன்பின் தேவனாகிய கர்த்தர் அவர் சிலுவையிலே தொங்கும் போதும் ராஜாவாக, ஆண்டவராகவே அங்கே காணப்படுகிறார். பாருங்கள், லூக்கா 23 ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின்படி ஆண்டவர் ராஜாவாக அங்கு குறிப்பிடப்படுகிறார், அங்கே ஆண்டவராக குறிப்பிடப்படுகிறார். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, அநேக சமயங்களிலே ராஜா என்றும் ஆண்டவர் என்றும் பாடுகிறோம், பேசுகிறோம். ராஜா என்றால் ஆளுகிறவர், ஆண்டவர் என்றால் நம்மை ஆண்டு நடத்துகிறவர். ஆகவே உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ராஜாவாக, ஆண்டவராக நீங்கள் அவரை பாவிக்கிறீர்களா என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இந்த வசனத்திலே நாம் கள்ளனை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். மனம் திரும்பின கள்ளனிடத்திலே அநேக நல்ல குணங்கள் காணப்படுகிறது. முதலாவதாக அவனிடத்திலே தேவ பயம் காணப்படுகிறது. அவன் சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்கிறான். ஆகவே அவனிடத்திலே தேவ பயம் காணப்பட்டது. இரண்டாவதாக அவன் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்ட நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடிகிறது. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைந்தோம் என்று சொல்கிறான். ஆகவே முதலாவது தேவ பயம், இரண்டாவதாக தன் பாவங்களை ஒத்துக்கொள்கிற சுவாபம் இருக்கிறது. மூன்றாவதாக நீதிபரரை அவன் தூஷிக்கும் போது, மற்ற கள்ளன் தூஷிக்கும் போது அவனை கண்டிக்கிற அந்த நிலைப்பாடு இந்த மனிதனுக்கு காணப்படுகிறது. நான்காவதாக அந்த மனிதன் ஆண்டவர் மேலே அவன் விசுவாசம் வைக்கிறான். என்ன விசுவாசம் வைக்கிறான்? நீ ராஜா என்றும் ஆண்டவர் என்று விசுவாசம் வைக்கிறான். ஐந்தாவதாக அவன் சொல்கிறான், இவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லிவிட்டு ஆண்டவருடைய அந்த குற்றமில்லாத தன்மையை அவன் உணர்த்துகிறான். கடைசியாக அவன் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். தேவ பயம் இருந்தது, மற்றவர்களை கண்டிக்கிற சுவாபம் இருந்தது, தன் தவறுகளை ஒத்துக்கொள்கிற பண்பு இருந்தது, ஆண்டவருடைய குற்றமில்லாத தன்மையை உணர்கிற நிலைப்பாடு இருந்தது. ஆண்டவரை ராஜா என்றும் ஆண்டவர் என்றும் விசுவாசித்தான். ஆண்டவரை நோக்கி அவன் பிரார்த்தனை செய்தான். இதுதான் கள்ளனிடத்தில் உள்ள நல்ல பண்புகளாகும். அருமையானுள்ளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ரட்சிக்க இன்றைக்கும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். மனிதன் கெட்டு போகட்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் இந்த உலகத்தை விடவில்லை. தன்னுடைய குமாரனாகி இயேசுவை சிலுவையிலே அவர் கொடுத்தது மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடும் அன்பாக இருந்து அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். எனக்கு பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரார்த்தனை இந்த கள்ளனை அது சந்திக்க வைத்திருக்கலாம், உணர வைத்திருக்கலாம், சிந்திக்க வைத்திருக்கலாம், புரிய வைத்திருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையிலே உள் இருதயத்திலே அநேக காரியங்களை யோசிக்க ஆரம்பித்திருக்கலாம். ஆகவே தான் இந்த கள்ளன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்தான். ஆகவே இந்த செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன? ஆண்டவருக்கு எவர்களையும் மன்னிக்க அதிகாரம் உண்டு, எந்த பாவங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் உண்டு.
எந்த சூழ்நிலையில் உள்ள மனிதர்களையும் மீட்கக்கூடிய அதிகாரம் உண்டு. எந்த தரத்திலே பாவத்தில் இருந்தாலும் அவனை தூக்கி எடுக்கிற அதிகாரம் உண்டு. எவ்வளவு நல்ல செய்தி பாருங்கள். ஆண்டவர் ஒருவருக்குத்தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் உள்ள மனிதர்களையும் மீட்பதற்கு அதிகாரம் உண்டு. எவ்வளவு பாவக்குழியில் இருந்தவர்களையும் தூக்கிவிட்டு ரட்சிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இவன் விசுவாசத்தோடு ஜெபித்த போது ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆகவே இது ரட்சிப்பின் வசனமாக காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனுகுலத்திலே அவர் பிறந்தார். மனுகுலத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிதாவின் திட்டத்தின் அடிப்படையிலே வந்தார். ஆகவே ரட்சிப்பின் அந்த தொடக்கமானது சிலுவையின் பாடிலே தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று ஒரு பக்தன் எழுதுகிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, மனந்திரும்பின கள்ளன் தன்னை தாழ்த்தி அவரிடத்திலே பிரார்த்தித்த பொழுது அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆகவே சிலுவையின் அந்த கொடுபிடியில் இருக்கும்போது கூட அவர் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் அவருக்கு மீட்பை தருவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு என்பதை வாக்குத்தத்தத்திலும் அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த கள்ளனிடத்திலிருந்து நமக்கு ஒரு அறைகூவல் வருகிறது. என்ன அறைகூவல் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்கிற ஒரு அறைகூவல் வருகிறது. பாவக்குழியிலே யார் இருந்தாலும் ஆண்டவரை நம்பி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அங்கே ஒரு மனிதன் ஜெபித்த பொழுது அந்த மனிதனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையா? அதே போலத்தான் இந்த கள்ளன் கூப்பிட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது நீர் என்னை நினைத்தருளும் என்று சொன்னார். ஆண்டவர் சிலுவையிலே ஒரு கள்ளனை போல தொங்கினாலும் அவருக்கு ராஜ்யம் உண்டு. அவர் ராஜா என்பதை அவன் புரிந்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை மற்றவர்கள் ஆண்டவரை பார்க்கிற கண்ணோட்டம் வேறு, இவன் ஆண்டவரை பார்க்கிற கண்ணோட்டம் வேறு. இவன் ஆண்டவரை ராஜாவாக ஆண்டவராக கண்ணோட்டமாக வைத்து அவரை நோக்கி கூப்பிடுகிறத நிலையை நாம் காண முடிகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. இரண்டாவதாக, பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அல்ல, வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற அந்த வல்லமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனம் திரும்பாத சவுல் தமஸ்குவுக்கு நேராக கடிதங்களை வாங்கி கொண்டு சபையை துன்பப்படுத்த போகிறார். ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். குறுக்கிட்டு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டவுடனே ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். கேட்டவுடனே நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னவுடனே அந்த சவுல் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ முற்படுகிறார். அருமையானவர்களே, எங்கேயோ போய்கொண்டிருந்தவன், எப்படியோ சபையை கலகப்படுத்தி கொண்டு இருந்தவன், கிறிஸ்தவர்களை பாழாய்ப்படுத்தி கொண்ட மனிதனை ஆண்டவர் சந்தித்து மாற்றுகிற வல்லமை உடையவர். ஏன் சொல்கிறேன் என்றால், சவுலை மாற்ற பிற்காலத்தில் திட்டமுள்ளவர் இதே அருமையான கள்ளனையும் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த கள்ளனிடத்திலிருந்து நமக்கு வருகிற சேலஞ்சை சொல்கிறேன். முதல் சேலஞ்சு என்ன? மக்கள் அவரை நிந்தித்தார்கள், பரியாச சேலஞ்சு அவருக்கு நேராக வந்தது. இரண்டாவதாக, பிரியமானவர்களே, இந்த கள்ளனிடத்திலிருந்து நமக்கு நல்ல சேலஞ்சுகள் வருகிறது. என்ன சேலஞ்சு என்று சொன்னால், நாம் விசுவாசத்தோடு நம்மை உணர்ந்தவர்களாக நாம் பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்று மீட்பை பெறுகிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையின் சேலஞ்சு, ஒரு அறைகூவல் பெறுகிறோம். மூன்றாவது இன்னொன்று வருகிறது இந்த கள்ளனிடத்திலிருந்து. அது என்ன என்று சொன்னால், அது நமக்கு வருகிறது. இந்த கள்ளன் ஆண்டவர் யார் என்று அறிந்த உடனே அதை குறித்து அவன் காலம் தாமதிக்கவில்லை. அவன் உடனடியாக செயல்பட்டான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று பிரார்த்தனை செய்தான். அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ரட்சணிய நாள். ரட்சணிய நாளை நாம் தள்ளிவிடக்கூடாது. இன்றைக்கு மக்கள் செய்கிற பெரிய பிழை என்னவென்றால், அநேகர் ரட்சணிய நாளை தள்ளி கொண்டு போகிறார்கள். இன்னும் காலம் இருக்கிறது,
இன்னும் மீட்பு அடைகிறதற்கு காலம் இருக்கிறது. நம்முடைய கடைசி மூச்சு அடங்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மனிதன் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து, ஆண்டவர் யார் என்பதை புரிந்து, ஆண்டவர் யார் என்பதை உணர்ந்த போது உடனே கூப்பிடுகிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்கிறார். ஆகவே தான் இந்த கள்ளனிடத்திலிருந்து நமக்கு வருகிற சேலஞ்ச், அறைகூவல் என்னவென்றால், காலத்தை தள்ளி போடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே காலத்தை தள்ளி போடுவோமானால் காலம் நமக்கு திரும்ப வராது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கும்போதே, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும்போதே, ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு மீட்புக்கு நேராக கடந்து வர நாம் அழைக்கப்படுகிறோம். ஒன்று, காலத்தை தள்ளி போடக்கூடாது. இரண்டாவது, அவன் உடனடியாக செயல்பட்டான். காலத்தை தள்ளி போடாதபடி இருந்த அந்த மனிதன் உடனடியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். உடனே ஆண்டவராக இயேசுவானவர், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். உட்டன் என்று சொல்கிற ஒரு பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரர் வெளி தேசத்தில் இருந்தார். அவரிடத்தில் ஒரு வாலிபன் வந்து கேட்டான், ஐயா ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று. உடனே உட்டன் என்று சொல்கிறவர் சொன்னார், இட் இஸ் டூ லேட், இது காலம் தாமதமாகிவிட்டது என்று சொன்னார். உடனே மறுபடி கேட்டார், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அதே பதிலை சொன்னார். மூன்றாம் முறை கேட்டார், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? காலம் தாமதமாகிவிட்டது என்று சொன்னார். அந்த வாலிபனுக்கு புரியவில்லை. ஏனையா என்று கேட்டான். உடனே அவர் சொன்னார், நீ ரட்சிப்பதற்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சிலுவையிலே உன் ஆண்டவராக இயேசுவானவர் எல்லாம் செய்து முடித்து விட்டார். எல்லாத்துக்குரிய தண்டனையை நிறைவேற்றி விட்டார். பாவ பலியை அவர் சரியாக்கி விட்டார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதை உரிமையோடு ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அருமையான என் சகோதரனே சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ரட்சிப்புக்குரிய விலைக்கிரயத்தை கொடுத்து விட்டார். ரட்சிப்புக்குரிய திட்டத்தை நிறைவேற்றி விட்டார். இந்த கள்ளனை போல விசுவாசத்தோடு காலத்தை தாமதம் பண்ணாதபடி உடனடியாக செயல்பட்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும், என்னை மாற்றி அருளும், எனக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை தந்தருளும் என்று பிரார்த்தனை செய்வோமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே மன்னிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவருடைய கைகள் குறுகி போகவில்லை. எந்த மனிதரையும் அவரால் ரட்சிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்க முடியும். எந்த பாவ பழக்கத்திலிருந்து ரட்சிக்க முடியும். எந்த நிலையிலிருந்து ரட்சிக்க முடியும். எந்த நேரத்திலும் ரட்சிக்க முடியும். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வீர்களா? ஆகவே இந்த கள்ளனுக்கு கொடுத்த மீட்பை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை மாற்றி வல்லமுள்ளவராயிருக்கிறார். ரட்சிப்பை உரிமை பாராட்டுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அலங்கரிப்பார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த கள்ளனை போல மனம் திரும்பவும், உம்முடைய ராஜ்யத்திலே சேரவும் எங்களுக்கு பாக்கியத்தை கொடும். யார் தங்களை உணர்ந்து உம்மண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தருளும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய மன்னிப்பின் கரம், ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும் கரம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யார் யார் தங்களை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை மறுபடுத்தும், மாற்றி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.